யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ்கிறதுக்கு தான் ரொம்பவும் பிரயாசப்படுறோம். ஆனாலுமே இது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற சில காரியங்களை நாம் செய்யும்போது அது ஆண்டவரை ரொம்பவுமே துக்கப்படுத்துகிறது. அது என்ன தெரியுமா? நமது முறுமுறுப்புகள். பிலிப்பியர் 2:16 பார்க்கும்போது எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு பார்க்கலாம். முறுமுறுப்பு இருந்தாலே போக போக தர்க்கிப்பான காரியங்கள் உருவாகும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னிடம் இந்த பழக்கம் இல்லையேன்னு. நம்மை அறியாமலும் அறிந்தும் இந்த காரியம் நமக்குள்ளேயே இருக்கலாம். இந்த காரியத்தில் ஆண்டவர் உங்கள் கூட தான் தெளிவாக பேசுகிறாங்க. ஏன்னா தசம பாகம் வைப்போம், வேறு வழி இல்லாமல் கணவர் கட்டாயத்தின் பேரில் மனைவி வைப்பாங்க, அல்லது மனைவி கட்டாயத்தின் பேரில் முறுமுறுப்போடு வைப்போம். சபைக்கு போவோம், ஆராதனையில் கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சுன்னா ஒரு முறுமுறுப்பு. அடுத்ததாக நமது சகோதரர்கள் உறவினர்களாக இருப்பாங்க, அவங்க காரியங்களில் ரொம்ப கணக்கு பார்ப்போம். அவங்க லேட்டாக தானே வந்தாங்க, அவங்க இப்படி தானே செய்தாங்க, நாம் இறங்கி போகணுமா? இப்படியெல்லாம் உள்ள முறுமுறுப்புகள் வேண்டாம் பிரியமானவர்களே. ஏன்னா இதுவே நம்ம உண்மையான அன்பு வச்சிருக்கிறதா நினைக்கிற அவங்க அந்த சகோதர சகோதரிகள் தெரிஞ்சால் நம்மளை எப்படி நினைப்பாங்க? அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க? உங்களை அந்த நிலைமையில் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வருத்தப்படுவோம் தானே. நம்ம ஏசப்பாவும் அப்படி தானே நினைப்பாங்க. சபையில் கொஞ்ச நேரம் லேட் ஆச்சுன்னா எனது மகள் இதை பொறுத்துக்க மாட்டாளா அப்படி ஆண்டவர் கண்டிப்பாக நினைப்பாங்க. உண்மையான அன்பு ஆண்டவரிடத்தில் இருந்தால் ஆண்டவரின் காரியங்களில் ஒரு முறுமுறுப்பு இருக்காது. வேதாகமத்தின்படி சரியான வாழ்க்கை முறை காணப்பட்டால் மற்றவங்களை மன்னித்து அவங்களுக்கு முன்மாதிரியாக நாம் மாறுவோம். இந்த முறுமுறுப்பு தான் நாள் போக போக கண்டிப்பாக நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே பொறுமை இல்லாமல் இந்த குணம் நம்மளிடத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கோணலும் மாறுபாடுமாக இருக்கிற இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் நம்ம ஆண்டவர் முன்னாடி குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் காணப்பட வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமானபடி கபடமற்றவர்களாய் வாழ முயற்சி பண்ணலாமே. முறுமுறுப்பு போன்ற தேவையில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றலாமே. பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.